ஸோ கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய பேர் பயந்துடுறாங்க. இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பயன் இருக்கா, இந்த மாதிரி முடிவு கொட்டிடும்னு சொல்கிறாங்களே, திடீர்னு கரண்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த சினிமா படத்துக்கு போனால் இந்த முகேஷ் வீடியோ காட்டுறாங்க, அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி வாய் திறக்க முடியாமல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயந்துட்டு அந்த பயத்திலே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் இருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து கேன்சருக்கு என்னென்ன விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது எந்தெந்த ட்ரீட்மெண்ட் எந்தெந்த டைமில் எந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீமோதெரப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னதான் அந்த டேர்ம் ரொம்ப கேட்குறதுக்கு பயங்கரமான டேர்மாக இருந்தாலும், கீமோதெரப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இந்த குளுக்கோஸ் பாட்டிலில் போட்டு நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறது தான் கீமோதெரப்பி. ஸோ அந்த மருந்து கொடுத்துட்டு இருக்கும் போதே சில பேருக்கு எதாவது ஆகிடும் அப்படின்லாம் பயப்படுவாங்க. ஸோ கீமோதெரப்பி மருந்து ரெகுலர் குளுக்கோஸை கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் கொடுக்கும் போதே பிரச்சனை தெரிகிறதுங்க வந்து ரொம்ப 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 ரேர். ஸோ இந்த கீமோதெரப்பி மருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மருந்தை அந்த மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ அது உடம்புக்குள்ளே பரவி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கேன்சர் செல்லுங்க இருக்கோ அந்த செல்லுங்களை பார்த்துட்டு அழிக்கும். அது கேன்சர் செல்லுங்கிறதுக்கு கீமோதெரப்பிக்கு நிறைய டைமில் தெரியறதில்ல. அது உடம்புக்குள்ளே போகும், எந்த செல்லெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரிஞ்சிட்ருக்கோ அந்த செல்லாம் இது கேன்சர் செல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழிச்சிடும். இதனால தான் கேன்சர் செல் அழியிறும் போது முடி கொட்டுறதும் ஆகுறது. ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல முடிங்கிறது வந்து டெய்லி ஒரு முடி வந்துட்டு லென்த் ஜாஸ்தி ஆகிறது, 2 முடி டக்கு டக்குன்னு வளர்றது, அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம பாடியை வந்து இதுவும் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்குது. அதனால தான் கீமோதெரப்பி கொடுக்கவும் நிறைய பேருக்கு முடியும் கொட்டுறது. அதே போல் தான் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த செல்லுங்க, ஹீமோக்ளோபின், அந்த பிளேட்லெட்ஸு, வெள்ளை செல்ஸ், சிவப்பு செல்ஸ், அதுவும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகிறது. அது டிவைட் ஆகிறனால தான் இந்த மாதிரி கீமோதெரப்பி கொடுக்கும்போது பிளட் கவுண்ட் எல்லாம் குறையும். சரி, இந்த பாதிப்புலாம் இருக்குன்றீங்க, இது கொடுக்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, கேன்சருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செல்லு ஒரு நாளில் வந்து 100 ஆகும், 100 இருக்கிறது 10,000 ஆகும். இந்த மாதிரி டெய்லி போயிட்டுருக்கிறது செல்லை நம்ம கீமோதெரப்பி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகிறத வந்து கட் டவுன் பண்ணும். ஸோ இதனால் இன்ஜெக்ஷன் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நாளில் ஒரு செல்லு 1000 ஆகிறத வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது 1000 ஆகாமல் ஒரு 100 செல்லு மட்டும் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சைக்கிள் நம்ம திருப்பி திருப்பி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த ஒரு செல்லு வந்து இந்த ஸ்ப்ளிட் ஆகிற தன்மை இழந்துட்டு அது இன்ஆக்டிவ் ஆகிட்டு போகும். இதுதான் கீமோதெரப்பியோட பேசிக்ஸ். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரேடியேஷன் தெரப்பிங்கிறது வந்து பல பேர் இருக்குது. நம்ம மக்கள் வச்ச பேர் கரண்ட் ட்ரீட்மெண்ட்டு, ஷாக் ட்ரீட்மெண்ட்டு, லைட் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. ஸோ கரண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னோடனே பல பேஷண்ட்டுங்களும் பயந்துடுறாங்க. ஐயோ, நம்மளை கூப்பிட்டு கரண்ட் கொடுத்துருவாங்க, இதுக்கு எனக்கு நோயோடு இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ரேடியேஷன் தெரப்பிங்கிறது கரண்ட் கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்ரே, இந்த நார்மலாக நம்ம அதாவது ஜுரம் அப்படின்னு சொல்லி போனோம், இருமல் அப்படின்னு சொன்னோன்னா டாக்டர் எக்ஸ்ரே கேட்பாங்க இல்லைங்களா, அதே எக்ஸ்ரேவை வச்சு, அதே எக்ஸ்ரே மிஷின் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் பெரிய மிஷினாக இருக்கும். அதை வச்சு எங்கே நோய் இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ரே செலுத்தி சரி பண்ணுவோம். சரி, எக்ஸ்ரே எப்படிங்க சரி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே கான்செப்ட் தான். கீமோதெரபிக்கு சொன்ன மாதிரி ஒரு செல்லு 1000 செல்லாக டிவைட் ஆகும், 1000 செல்லுங்கிறது 10,000 செல்லாக டிவைட் ஆகும். அதை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னா அது உடம்புக்குள்ளே மருந்து போயிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தி டிவைட் ஆகிற செல் இருக்குன்னு தேடி போகும். அது தேடி அந்த செல்லை கண்டுபிடிச்சி போகிறப்போ நம்ம உடம்புல கொடுத்த மருந்தில் 100 பங்கில் ஒரு 10 பங்கு தான் அந்த நோய்க்கு போகும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி இன்டைரக்ட் ஆக்ஷன் கீமோதெரப்பிங்கிறது. பட் ரேடியேஷன் அப்படி இல்லை, எங்கே புண்ணு இருக்கோ அங்கேயே நம்ம கொடுக்குறனால அது வந்து டைரக்ட் ஆக்ஷனாக இருக்கிற போய் கொடுக்கும் போதே வித்தின் 1 வாரத்திலே அந்த செல்லோட பிரியிற தன்மையை உடனே இழந்துடும். இதனால எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் சரி, ரேடியேஷன் கொடுத்து 1 வாரம் 2 வாரத்துலேயே சீக்கிரம் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பிரச்சனை என்ன அப்படின்னா, இது ஒரு பவர்ஃபுல்லான கதிர்வீச்சுங்கிறனால சில பேருக்கு கொடுக்குற இடத்துல வந்து அந்த ஸ்கின் மேலே கருப்பாக வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு அந்த தோல் எல்லாம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வாயில் ரேடியேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா வாயில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ எனக்கு ரேடியேஷன் கொடுத்து ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஷாக் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துடுறாங்க.
இது வந்து ரேடியேஷனோட தற்காலிக சைடு எஃபெக்ட். பட் இது கொடுக்குறனால நம்ம டைரெக்டாக அந்த கேன்சரை சரி பண்ண முடியும். 3வது வந்து சர்ஜரி, அறுவை சிகிச்சை. நம்ம கேன்சர் வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் அறுவை சிகிச்சை பண்ண போகிறதில்ல. சில சமயத்தில் அறுவை சிகிச்சை தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வரும். உதாரணத்துக்கு பிரஸ்ட் கேன்சரில், அதுக்கப்புறம் வாயில் வரக்கூடிய புண்ணில், கேன்சர் புண்ணுங்களில், சில சமயம் வந்துட்டு குடல்னு சொல்லக்கூடிய குடலில் வர இதுக்கு, சில சமயம் கர்ப்பப்பையில் வர இதுக்கெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் தான் முதல் ட்ரீட்மெண்ட்டு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல் வந்து கேன்சர் செல் உடம்புல இருக்குது, பட் அது ரொம்ப பரவலை. அது எங்கே ஆரம்பிச்சதோ அந்த இடத்துலயே கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம்னா, அது உடம்புலேருந்து நம்ம அட்லீஸ்ட் உடம்புல இருக்காமல் அது வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் சர்ஜரி பண்ணுவாங்க. இதுக்கும் அட்வான்ஸ்டாக போகிற ட்ரீட்மெண்ட் தான் இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி அப்படிங்கிற இருக்கிறது. இந்த இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த உடம்புக்குள்ளேயே ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு செல்லுங்களே அந்த கேன்சரை அழிக்கிற மாதிரி ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். இது வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் இருக்கலாம், டேப்லெட் ஃபார்மில் இருக்கலாம், அண்ட் சில சமயம் வந்து ரேடியேஷனில் கூட சில சமயம் கொடுக்கறதுக்கு இருக்குது இந்த மாதிரி டார்கெட்டட் தெரப்பி அப்படிங்கிறது. இது வந்து நம்ம டார்கெட் பண்ணி ஒரு பர்டிகுலர் இதில் செல்லை குறி வச்சு கொடுக்குறனால தான் டார்கெட்டட் சொல்கிறோம். இம்யூனோதெரப்பின்னு சொல்கிறது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி யூஸ் பண்ணுறதுனால வரனால இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த கீமோதெரப்பி கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பக்க விளைவுகள் கம்மியாக இருக்கிற ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் பேசிக். ஸோ நிறைய பேர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் சொன்ன உடனே அவ்வளோதான், இது வந்து நம்மளை வாரத்தை எடுத்துருவாங்க, கரண்ட்டு கொடுத்துருவாங்க, முடியெல்லாம் கொட்டிடும், வீக் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுடுறாங்க. பட் இதுதான் பேசிக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு இதுதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் கிளியராக புரியும்.